அடுத்தது தாமரை தான். தாமரை மலர்ந்தே தீரும். அதாவது நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க நிக்கிறாரு? கோயம்புத்தூர்ல. ஒருத்தர் சொல்றான் வெளியூர்ல இருந்து இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னா. சரி, வெளியூர்ல இருந்து வராரு. சரி, கலைஞர் கருணாநிதி எந்த ஊர்ல இருந்து எங்க நின்னாரு சொல்லுங்க? திருவாரூர் வந்து வந்தாரு. அவர் இங்க நிக்கலையா? ஜெயிக்கலையா? அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் வந்தாரு, இங்க நின்னாரு, ஜெயிச்சார். ஜெயிச்சார். அவன் என்ன சொல்றான்? வெளியூர்ல இருந்து அண்ணாமலை வந்தாரு அப்படிங்கிறாங்க. ஏண்டா இது வெளிநாடா? இந்தியாடா முட்டாப்பிள்ளைகளா? இந்தியா எந்த வகையில் தெரியல. நல்லா கேட்டுங்க. அதாவது காங்கிரஸ் வந்து உண்மையான காங்கிரஸ் வந்து ஐயா காமராஜரோட போச்சு. எல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை கொடுத்தாங்க. இப்ப வந்து ராகுல் காந்தி வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கறான். அவங்க பாட்டி கச்சத்தீவை கொடுத்துட்டு இவர் வந்து காஷ்மீர் கொடுத்துருவார். காஷ்மீர் கொடுப்போம், கண்டிப்பா கொடுத்துருவான். ஆமா, நம்ம ராணுவங்கள்லாம் இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் எப்படி பாதுகாத்துன்னு உங்களுக்கு தெரியும். அப்பப்ப ராணுவ தளவாடங்கள் போறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, இப்படி செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி எந்த மூஞ்சியோட இந்த காங்கிரஸ் வந்து பாக்குது. சரி, அந்த டாபிக் விட்டுருவோம். எடப்பாடி இருக்கார, சசிகலா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சாவியை கொடுத்த உடனே பதவி ஏத்தாரா? யாரு 4 வருஷம் கட்டி காத்தது? யாரு? மோடி ஐயா தான். 4.5 வருஷம். நல்லா கேட்டுங்க. எத்தனை வருஷம்? 4.5 வருஷம். இவங்களாவது 3 வருஷம். மோடி ஐயா ஆட்சியில 5 கோடி லட்சம் ரூபாய். எவ்வளவு? 5 கோடி லட்சம் ரூபாய் அந்த பண்டு ஒதுக்கியிருக்காரு. அந்த 4.5 லட்சம் வருஷத்துல எத்தனை கோடி இந்த எடப்பாடி சாப்பிட்டு இருப்பாரு சொல்லுங்க? கேட்டா இந்தியா கடன் வாங்கிட்டு இருக்கான். அவர் சொல்றாரு. யாரு? எடப்பாடி. நல்லா தின்னு கொளுத்துக்கிட்டு அப்புறம் வந்து மோடி வந்து விமானத்துல வர்றாரு, கார்ல வந்து ஷோ காட்டுறாரு. யாருக்கு? எடப்பாடி சொல்றாரு.